Daily. Taste the Daily. அந்த கங்குவா படத்தப்போ வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. முதல் நாள் ரெண்டாவது நாள்ல இருந்தே அதை பத்தி தப்பா பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒண்ணு பண்றதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்சியரான ஒரு உழைப்பு அப்படிங்கறத வந்து அதை கில் பண்ற மாதிரி வந்து பேசுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் சினிமாவுடைய தரம், சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி படம், SSR சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாதிரி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அது பந்துலு சார் படம், பீம்சிங் சார் படம், ஸ்ரீதர் படம், அப்புறம் KHG படம், APN படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தது. அது அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிறவங்களுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது. நடுவில் வந்து அது கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது. மறுபடியும் ரஜினி படம், கமல் படம் இப்படி வந்து ஆர்டிஸ்டுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் படம், பாலா படம், ரஞ்சித் படம், இப்போ மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார், அவர் மிஸ்கின்னு, இப்படி எல்லாரும் அந்த டைரக்டர்ஸ் பேரை சொல்லி இன்னைக்கு வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த டைரக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த மீடியாவில் எல்லாருமே உங்களுடைய ஒத்துழைப்புலையும் உங்களுடைய உதவியில், இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கிறதே எங்கள் எல்லாத்துக்குமே, சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மீடியாக்கள் மூலமாக தான். அது எல்லாருமே உணர்ந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே வந்து அது ஒரு நன்றியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் சில நேரங்களில் அந்த மீடியாக்குள்ளே தப்பான சில பேர் அல்லது தப்பான எண்ணம் உள்ள சில பேர் உள்ளே பூந்துக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தப்பாக விமர்சனங்கள் வந்து கொஞ்ச நாளாக இண்டஸ்ட்ரியில் அது வந்து பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கங்குவா படத்தப்போ வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, இந்த படம் வந்தோடனே 2 நாள் 3 நாளைக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக தப்பாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா யாருமே தப்பான விஷயத்துக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஜனங்கிட்ட போகும்போது ஒரு படம் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் இப்படி அப்படி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுங்கிறது ஓகே. ஆனால் முதல் நாள் ரெண்டாவது நாள்லேருந்தே அதை பற்றி தப்பாக பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒன்று பண்ணுறதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னக்கிளி படம் வந்தப்போ 2 நாள் 3 நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு இதில், அப்புறம் மவுத்து டாக் வந்ததுக்கப்புறம் அந்த படம் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு. அதே மாதிரி மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் எடுத்துட்டு, அந்த படம் நான் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன், ஏங்க எந்த விளம்பரமும் இல்லாமல் என்னங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது 4 பேர்த்துக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய இதெல்லாம் முக்கியமான டைரக்டர் சீட்டெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் விமர்சனம் வாங்கிட்டு படம் ரிலீஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் ஒரு நெருக்கத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னேன். அப்புறம் இதை போய் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னு, சார் இவ்வளோ சொல்லியிருக்காருன்னா படம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு தடவை படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு 15 நாள் அப்புறம் அதுக்கு வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோமோ கொடுத்து பூஸ்ட் பண்ணி ரீரிலீஸ் வந்து அந்த படத்தை பண்ணாரு. இன்னைக்கு மிஸ்கின்னு ஒரு டைரக்டர் நமக்கு இருக்காரு, நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணது. அதே 16 வயதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த படம், அதுக்கும் அப்படி தான். முதல்ல வந்து 2 நாள் 3 நாள் வந்து டாக்கே வந்து ஒன்றும் வரல, எங்கள் டைரக்டரில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு.
நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஒரு தேட்டருக்காரர் வந்து என்னையா படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் வந்து அம்மன் கிரியேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து பேசி அப்புறம் 2 நாள் 3 நாள் பப்ளிசிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த 16 வயதில் அதில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. அதனால் மவுத் டாக் வந்து ஒரு படத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது வேற. ஆனால் மீடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில தப்பான ஆட்கள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு அது மூலமாக வந்து என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி ஒரு படத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த டெக்னீஷியன்ஸு அந்த நடித்தவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. நான் அந்த கங்குவா படம் பார்க்கும்போது உண்மையிலேயே கதையை வந்து சில நேரங்களில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி ப்ரெசென்ட்டில் சொல்லி இப்படி சொல்லும்போது ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சீன்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அப்படி இருக்கலாம். அது ஜனங்க பார்த்து முடிவு பண்ணு. ஆனால் அதில் உழைச்ச உழைப்புங்கிறது வந்து சின்சியரான ஒரு உழைப்பு அப்படிங்கிறத வந்து அதை கில் பண்ணுற மாதிரி வந்து பேசுறதுங்கிறது தப்பான ஆட்கள் தான். அந்த மீடியா கையில் கிடைச்ச உடனே அதை வச்சுட்டு பேசிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் மீடியாக்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புங்கிறது வராத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.